சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் நவம்பர் 9. பழுத்த மனிதர். தேவனே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உமது வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். சங்கீதம் 71:71. தனது 85ஆம் வயதில் 45 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு காலேப், மோசே என்னை அனுப்பிய நாளில் எனக்கிருந்த அந்த பலம் இந்நாள் வரை எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கிருந்த பலம் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்றார். யோசுவா 14:11. தனது 85ஆம் பிறந்த நாளன்று இவ்விதம் அறிக்கை செய்தான். தனது பிறந்த நாள் பரிசாக அவன் மிருதுவான கேக் அல்ல, கடினமான மலைப்பகுதியை கேட்டான். பாதக சிந்தையுள்ள பெரும்பான்மையினரை அவன் சேர மறுத்ததே இதற்கு காரணம். அளவுக்கு மீறி கவனமாயிருப்பது முதிர் வயதினரின் குணம். இளைஞரோ துணிந்து எதையும் செய்து பார்ப்பார்கள். விசுவாசத்திற்கு துணிச்சல் ஒரு தோழனாம். நமது வாழ்நாளின் முதல் பாதியை மூத்த தலைமுறையினரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதிலும் அடுத்த பாதியை இளம் தலைமுறையினரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதிலும் செலவிடுகிறோம் என்பது ஏர் வின்சென்ட் என்பவரின் கணிப்பு. துவக்க 1970களில் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் உருவெடுத்துக் கொண்டிருந்த போது முன்னோடி மிஷனரி பணிக்களங்களை நேரடியாய் சென்று பார்த்து வர நமது மாணவர் குழுக்களை கோடை விடுமுறையின் போது காடு மலைகளுக்கு அனுப்பினோம். தொழுநோய் மருத்துவ நிபுணரான டாக்டர் பால் பிராண்டின் தாயார் பிராண்ட் அம்மையார் தனது கணவர் இறந்த பின்னரும் ஊழியம் செய்து கொண்டிருந்த கொல்லிமலைக்கு ஒரு குழு அனுப்பப்பட்டது. நடக்கக்கூட முடியாமல் ஆனால் உற்சாகம் குன்றிராதிருந்த இந்த மூதாட்டியோடு நமது இளைஞர் செலவழித்த நேரம் அவர்களது வாழ்க்கையையே புரட்சிகரமாக்கிற்று. அவர்களில் சிலர் முழு நேர மிஷனரிகளாகவே மாறிவிட்டனர். இளைஞரோடு நேரம் செலவழிப்பது உங்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் பெரு நன்மை பயக்கும். சில ஆண்டுகளுக்கு முன் வயதான பேராசிரியர் ஒருவர் நான் ஒரு மாலை ஆராதனையில் பேசி முடித்ததும் என்னை அழைத்து, ஸ்டான்லி, கடவுள் உன்னை தமது கரத்தில் எடுத்திருப்பதை நினைத்து மகிழ்கிறேன். எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையுமே உனது லட்சியமாயிருக்கட்டும் என்றார். சரியான சமயத்தில் இவ்வார்த்தைகள் இவ்விதம் சொல்லப்பட்டிராவிடில் ஒருவேளை இன்று பொருளாதார ரீதியிலேயே செயல்படும் பெருவாரியான ஊழியங்களோடு நானும் வாரிக்கொண்டு போகப்பட்டிருப்பேன். ஆபரேஷன் மொபைலைசேஷன் நிறுவனர் ஜார்ஜ் வெர்வர் அவர்களோடு செலவழித்த ஒரு மாலை பொழுதின் உரையாடல் சுய நியமன தலைமைக்கும் தெய்வீக நியமன தலைமைக்கும் உள்ள வேறுபாட்டை நிதானிக்க எனக்கு மறக்க முடியாததோர் எச்சரிப்பாய் அமைந்தது. தீர்க்கதரிசி லியோனார்ட் ரேவன்ஹில் அவர்களோடு அவரது எளிய இல்லத்தில் செலவழித்த மாலை பொழுது எழுப்புதலுக்கான எனது தாக்கத்தை வெகுவாய் கூட்டிவிட்டது. பழுத்த தேவ மனிதர் பலர் என்னுள் இவ்விதம் பதித்துவிட்டவை ஏராளம். ஐயா, அம்மா, அங்கிள், ஆன்டி, உங்கள் யாவருக்கும் இளைஞர் சார்பில் ஸ்தோத்திரம்.